மாப்பிள்ளை சம்பா சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து அதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி விட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூட எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் துவரம் பருப்பை நல்லா கழுவி அதோடு சேர்த்துட்டு இதுக்கு 1 டம்ளர் தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு உப்பும் கொஞ்சமாக சேர்த்துட்டு 6 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதில் வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இந்த காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு இந்த காய்கறியோடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்கறி வேகிற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி நல்லா வெந்து வந்ததும் ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் புளியை இதில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு கொதிச்சதும் கடைசியாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சாதம் நல்லா வெந்திருக்குங்க. இதோட இந்த சாம்பாரையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்ல நெய்யில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா மணக்க மாப்பிள்ளை சம்பா சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா